சில பேருக்கு வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சுமை மாதிரி, அது ஒரு பாரம் மாதிரி நினைப்பா. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை எடுத்துக்கிற விதம் வெவ்வேறு விதமாக இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு வாழ்க்கை விதவிதமாக, ஒருத்தர் விளையாட்டாக நினைக்கிறான், ஒருத்தர் சுமையாக நினைக்கிறான், ஒருத்தர் கடமையாக நினைக்கிறான், இதை ஒருத்தர் பொறுப்பாக நினைக்கிறான், ஒருத்தர் இதை வெறுப்பாக நினைக்கிறான், ஒருத்தன் விளையாட்டாக இருக்கான், ஒருத்தன் அலட்சியமாக இருக்கான், ஒருத்தன் வாழ்க்கையே புரிஞ்சிக்காமல் இருக்கான். ஆனால் உத்தமமான சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் இந்த வாழ்க்கையை ஆனந்தமயமாக எப்படி பண்ணிக்கிறதுங்கிற ஒரு டெக்னிக் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு ஆனந்தமயமானது. அப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கிறது, வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைன்னா ஒரு டியூட்டி, இல்லைன்னா சுமை, இல்லைன்னா அது எப்படி எடுத்துட்டாலும் சரி, அந்த 2 மாடும் சேர்ந்து போனால் தான் வாழ்க்கை இணைந்து போக முடியுங்கிற மாதிரி. அப்போ ஏன் இவருடைய கழுத்தில் போட்டுண்ட மாலையை அங்கே மாற்றி, அங்கே போட்டுண்ட மாலையை இங்கே மாற்றி, திரும்பி 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 இப்படி பண்ணுறதுனால அந்த புஷ்பம் இந்த வாசனைகளை கிரகிச்சு மாற்றி மாற்றி இவர்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக சங்கமிக்கட்டும். அதுதான் உண்மையான சங்கமம். 2 பேரும் ஒன்றையே நினைக்கணும். அப்படி வாழ்ந்துட்டா வாழ்க்கை சுலபமாக போயிடும். வாழ்க்கையில் மாறி மாறி சிந்தனைகள் வந்ததுன்னா வாழ்க்கை முரண்பாடாக வருது இல்லையா? 2 பேருக்கு சண்டைன்னா கண்ணுமா சண்டை போட்டுக்க போகிறது, கையுமா சண்டை போட்டுக்க போகிறது, காலங்காலமாக சண்டை போட்டுக்க போகிறது இல்லை. சண்டைங்கிறது மனத்தில் அபிப்பிராய பேதம் வந்ததுன்னா சண்டை விடுறது. மனது ஒத்து போயிடுத்துன்னா வேறு எது ஒத்து இல்லைனாலும் வாழ்ந்துவிடலாம். அதனால தான் இந்த கல்யாணத்தில் மணப்பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் மாலை மாத்துறது அப்படிங்கிற ஒரு சம்பவம், ஒரு சடங்கு வச்சிருக்கா. அதனுடைய தாற்பயத்தை சொன்னேன். அதனால தான் பெண்கள் புஷ்பங்கிறது அவர்களுக்கு ஒரு மங்கள திரவியம். கணவன் கொடுத்தா தெய்வ ஆலயங்களிலிருந்து மட்டும் அது கிரகிக்கப்படணும். கல்யாணம் ஆகி கணவனை இழந்த பெண்கள் ஏன் பூ வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னேன். இப்போ நம்ம திருநாவலூரில் பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விவாகம் நடந்துருக்கு. கோலாகலமாக வைபவமாக அந்த விவாகம் நடந்துருக்கக்கூடிய காலத்தில் ஒரு வயதான கிழவர் தடியை ஊன்றிண்டு உள்ள வரார். கல்யாணத்தும் போது மங்கள வாத்தியங்கள்லாம் டும் டும் டும்னு கொட்டுவா. ஏன்னா அந்த கல்யாண நேரத்தில் பையன் தாலி கட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கட்டலாமா அப்படின்னா, அங்கே கல்யாணம் தானே, 100 பேர் 1000 பேர் வந்திருப்பான், யாரோ ஏதோ ஒன்று பேசின்னு இருப்பான், இல்லைன்னா ஒருத்தர் ஹச்சுன்னு தும்புவார், ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த பையனுக்கு என்னடா நம்ம தாலி கட்டும் போது ஒருத்தர் அச்சுன்னு தும்பிட்டார், இது எதுவும் அபசகுணமோ அப்படின்னு மனதில் ஒரு எண்ணம் பதிஞ்சு கொடுத்துனா அவனோட வாழ்க்கை முழுக்க வீணா போயிடும். அதே மாதிரி யாராவது அங்கே 2 பேர் இதெல்லாம் சரிபடாதுப்பா, நமக்கு ஏதாவது வியாபார விஷயமா 2 பேசின்னு இருப்பான், இவன் கட்டும் பொழுது இதெல்லாம் சரிபடாதுப்பா நமக்கு அப்படின்னா அவனுக்கு ஏதோ தனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த கல்யாணத்தை 1000 பேர் 1000 பேசட்டும், 1000 தும்மல் வரட்டும், எதுவானா நடக்கட்டும், அது எதுவும் இந்த பையனுடைய காதுலையும் அந்த பொண்ணுடைய காதுலையும் விழக்கூடாதுங்கிறதுக்கு தான் மேளங்களை மங்கள வாத்தியங்களை ஓங்கி இசைக்கப்படுறது மன நேரத்தில், திருமங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய நேரத்தில். இப்போ திருமங்கல்ய தாரணம், அதாவது தாலி கட்டப்பரா, அந்த நேரமாக அந்த கிழவர் வரார். வந்தவர் என்னன்னா, இப்போ சின்ன ஒரு அபசகுணமான வார்த்தைகள் கூட நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது கல்யாணத்தை நிறுத்து அப்படிங்கிறார். இதை விட என்ன பெரிய வார்த்தை இருக்க முடியும்? எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். சுந்தரர் திரும்பி பார்க்கிறார், வயதான கிழவனை பார்த்து கல்யாணத்தை நிறுத்து, இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கா, கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு உடனே சுந்தரர் முதல் வார்த்தை சொன்னார், பித்தா. யாரு நீ? கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு நீ யாரு? எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்? எல்லாரும் அங்க திரும்பி பார்க்கிறா, அப்படியே நின்னுட்டா எல்லாரும்.